ஊர்தோறும் மாறி இருந்தது, ஆற்றங்கரையோ நீண்டிருந்தது, மறுபுறம் கண்மாய் நிறைந்திருந்தது, மனிதர்கள் மனமோ மகிழ்ந்திருந்தது. நீரும் காற்றும் தூய்மை நிறைந்து நமக்கு நன்மைகள் தந்திருந்தது. பாரில் மண் வளம் மிகுந்திருந்தது, போட்ட விதையோ பலனை தந்தது. வீடுகள் தோறும் கால்நடை இருந்தது, வாசல்கள் சாணி பாலில் குடித்தது, சேவல்கள் கூவிட பொழுது விடிந்தது, ஆலய மணியின் ஓசையும் கேட்டது. மானுடநேயம் மிகுந்திருந்தது, சுயநலம் உணர்வோ இல்லாதிருந்தது, காணும் இடமெல்லாம் கனிவு இருந்தது, கயமை பொய்மை இல்லாதிருந்தது. இப்படியாக இருந்த வாழ்வுதான் இயல்பினை இழந்து சுருங்கி போனது. எப்படி இருளில் மூழ்க நேர்ந்தது, எதனால் இந்த மாற்றம் நிகழ்ந்தது? குடிக்கும் நீரும் மாசு ஆனது, குப்பியில் அடைப்பட்டு சந்தைக்கு வந்தது, வீசும் காற்று மாசு ஆனது, விரிந்த ஓசோன் விரிவானது. எளிதாய் நாம் எண்ணியதெல்லாம் எட்டாக்கனி என மாறி போனது. இனி வரும் தலைமுறை இவற்றை